நான் பார்த்து திட்டதான் வந்தீங்க. வேற என்ன? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீங்க அப்படியே அம்மா மாதிரி. எங்க அம்மாவும் எப்படிதான் எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்காது, உடனே கொட்டிடும். இல்லைன்னா அதுக்கு மண்டே வச்சிடும். அதுவும் அவங்க ஒன்னா போன்ல சண்டை போடும்போது அவன் கட் பண்ணிட்டான், பினிஷ். அவங்க வீட்டுக்கு போய் கதம் கதம் பண்ணிட்டு வந்துடும். வாமந்து தோ வந்துட்டாரு நம்ம இதே முள்ளி. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுமா? புரியலையே. உன்னை திட்டணுமாப்பா? என்னையா? எதுக்கு? ஏண்டா அறிவில்ல உனக்கு? பாக்குறான் பாரு அறிவு கட்ட முண்டம். என்னாச்சு? என்ன ஆச்சா? எங்க அண்ணன் கூப்பிட்டா உடனே கிளம்பி வந்துருவியா? ஒருத்தர் வீட்டை கூப்பிடுறாங்கன்னா ஏன் கூப்பிடுறாங்க, எது கூப்பிடுறாங்க இது கூட தெரியாதா? நாய், எருமை, குரங்கு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கழுத. என்ன மது என்ன திட்டன்னு சொல்லிட்டு என் கதையில ஒரு அனிமல்ஸ் பேரா சொல்லுகிற? உன்ன ஏதாச்சும் பேசுன வாய் உடைச்சிருவேன். தொடப்ப கட்ட பறந்து வரும். தொடப்ப கட்ட பறந்து வருமா? லைக் ஹாரி பாட்டர்? ஏய் இங்க பாரு, அவ இருக்காளேன்னு பாக்குறேன். இல்லன்னா கண்டபடி திட்டிடுவான். போ போ போ. முஸ்டியா இல்ல ஒண்ணு இருக்குதா திட்டுறதுக்கு? சோடா ஏதாவது வேணுமா? தண்ணி வேணுமா? வாமா குடி, முதல்ல குடி. சூப்பர் கொடி மது. முறை என்ன மச்சான்? ஏண்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஃபோன் சைலண்ட்ல போட்டுருந்தேன்டா. யாரு உங்க? சுடரொலி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கடா. நம்ம கடை பக்கம் தான் விசாரிச்சு வந்தாங்க. விடுவோமா? அதான் தொக்கா தூக்கின்னு வந்துட்டேன். நீ போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏண்டா முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவன் நைட்டில இருக்காடா. டேய் அதனால என்ன? நீ தானே சொல்லுவ பொண்ணுங்களை அவங்க வீட்டில் நைட்டில் பார்த்தா சம்மாளுக்கு வேறா. அதெல்லாம் ஒன்றாவது. நீ போய் ரெடி பண்ணு போ. சரி சரி வா சொல்லு. வாண்ணா வாங்க தம்பி. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வணக்கம். வணக்கம் தம்பி. உட்காருங்க. நீங்க தான் பொண்ணோட அண்ணனா? வணக்கம். என் பேரு ஆறுமுகம். நான் மார்க்கெட்டில் சின்னதாக சொந்தமாக ஒரு பழக்கடை வச்சிருக்கிறேன். இவன் என் பையன். இவனுக்கு வாட்டர் கேன் சப்ளை பண்ணுற ஏஜென்சி வச்சு கொடுத்துருக்குறேன். மாதம் ஒரு 20-30 வரும். என்னடா வரும். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்தானா? அப்போ உங்கள் தங்கச்சி ஒரு கண்ணு தெரியாத வயசான பெரியவருக்கு கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்படி தானடா? இன்னொரு நாள் ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி மலையில் நனைஞ்சு நிற்கும் போது அதை தூக்கி தலையை தோட்டி விட்டு குடிக்க சூடாக பாலை வாங்கி கொடுத்துருக்குறா. அதுலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சான். காலேஜுக்கு போகும்போது வரும்போது பார்த்தப்பா, ஆனால் பேசலைங்கிறான். பரதேசி பயப்பிள்ளைங்க இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பசங்க. இது என்னங்க பிஸ்கோத்து? 3 வருஷம்லாம் ஒரு பொண்ணுக்கு தெரியாமலேயே அவ பின்னாடியே போய் லவ் சொல்லாம சுத்தின லூசு பசங்க எல்லாம் இன்னமும் இருக்கானுங்க. என்ன தினத்தந்தியில வர கன்னித்தீவு கூட கலருக்கு மாறிடுச்சு. இவனுங்க இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்லயே லவ் பண்ணிட்டுக்கிறானுங்க. என்னமோ சொல்றீங்க தம்பி. சரி எப்படி பண்ணலாம்? தம்பி பேர் என்ன? சொல்லுங்க. கலையரசன். சின்ன வயசுல வச்சிட்டாங்களா? வெளியே நில்லு. சும்மா பேசி கடையில் வேலை செய்யற பையனா? அது தங்கச்சிக்கு மேல படிக்கணும்னு ஆசை. பைத்தியமா மச்சான் உனக்கு? சுடர் படிக்கலாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்துலயும் பெயிலு. இல்லைங்க அது கொடுக்குறதுல இஷ்டம் இல்லை. அவளுக்கு இந்த மத திரிசா மாதிரி சமூக சேவை செய்யறதுலாம் இன்ட்ரெஸ்ட். சமூக சேவையா? நானா நீ தோபார் நான் தான் ஆர்டிகல் அன்னை தெரசா பத்தி எழுதினாலும் அட்டப்படத்துல கேத்ரின் தெரசா தான் தேவைப்படுது. ஃபேக்ட். ஐயோ அவன் சொல்றது சரிதானே தம்பி? நடைமுறை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. காலம் முழுக்க கூடயே வச்சுப்பியா? யோசிச்சு பாரு. நல்லா கேளுண்ணா. அது காலம் முழுக்க கூட வச்சுப்பேனா? ஏய் நான் ஏன் கூட வச்சுக்க போறேன்? என் தங்கச்சியை என் வினோத்துக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். கிளம்பியா? என்னடா பேசிட்டு இருக்க? நீ வாய் மூடுடா. பைத்தியமாடா உனக்கு? நீ எந்திரி. என்னடா உளறற? இது ஆகிற கதை இல்ல. நான் தான் வேண்டாம்னு சொன்னல. கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? ஒரே நிமிஷம். கல்யாணம் பேசுவாங்க என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. கலை சொல்றதுக்கு போட்டோன்னு வச்சுக்கோ. கலை நான் சொல்றது கேளு. டேய் கலை ஐஸ் சாப்பிடுறீங்களா? ஐஷே உனக்கு கொல்ல போறேன். புடிப்பே. டேய் முரளி. அறிவு இருக்கா உனக்கு? ஏய் பின்ன என்ன? ரோட்ல தங்கச்சி நாய்க்கு பால் ஊத்திச்சா, அதை பார்த்து ஒரு லவ் வந்துச்சான். நிறைய டப்பிங் படம் பாப்பா பழகுது காட்டுப்பாய். அதுக்கு பிடிக்கலாம் சொல்ல வேண்டியதாடா. என்ன இது கோத்து விட்ட? சுடர் என்ன பண்ண கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா?
ஏன்டா அப்படி சொன்ன சொல்றா. என் தங்கச்சி உள்ள லவ் பண்ணடா. போதுமா? உன்னதான் பிடிச்சிருக்கான். விளையாடாத மச்சான். ஏய் நிஜமா தான்டா சொல்றேன். நான் சாவு கூடாதுன்னு மது வெட்டி போய் கெஞ்சினல்ல, அதெல்லாம் கேட்டு உன்னை பிடிச்சி போச்சான். கவுந்துருச்சு. நீ அது கூட தங்கச்சியா பழகிறது பிடிக்காம தான் உன் மேல எரிஞ்சு உழுது. அது தெரியாம உன்னை லவ் பண்றா மச்சான். மது டேய் வினோதே. வினோத் கிட்ட நீ தான் சுடர் பத்தி பேசணும். நான் ஏன் போய் பேசணும்? கோச்சிட்டு போனா போறான். என் தங்கச்சி விட நல்ல பொண்ணு கிடைக்குமா அவனுக்கு? நான்லாம் போய் அவன்கிட்ட எல்லாம் கெஞ்ச மாட்டேன். வினோத் உன் லவ்க்காக என்கிட்ட கெஞ்சல, கஷ்டப்படல. உன் தங்கச்சிக்காக நீ கொஞ்சம் இறங்கி போனா ஒன்றும் தப்பு இல்லை. என் லவ்க்காகலாம் உங்ககிட்ட எல்லாம் வந்து கெஞ்சல. எங்க நான் செத்துருவோன்னு பயந்து வந்திருக்கானுங்க. வினோத் உன்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொன்னானா? அதான் ஃபுல்லா எழுதி குத்து உன்னை பேச வச்சானுங்களா? அதானே? அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணி கவிதைலாம் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? நான் வைக்கிற பொட்டுலேருந்து நான் போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்த பற்றியும் பேசினேன். என்னை விட்டு கொடுக்காம பேசினேன். அவன் ஃப்ரெண்டோட லவ்வை காப்பாத்துறதுக்கு அவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் எல்லாத்தையும் பண்ணான். காதலுக்கு கண்ணு மட்டும் இல்லை, கருணையும் கிடையாது. 15 வருஷம் காதலிச்சவங்க சேர முடியாமலும் போயிருக்காங்க. நேற்று காதலிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஏ வினோத், போதுண்டா. இது மேல எனக்கு கெஞ்ச வைக்காத. டேய் பதில் சொல்றா. இப்போ என்னடா வேணும் உனக்கு? என் தங்கச்சியை தப்பா நினைக்கிறேன் நீ? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் உன்னை லவ் பண்றாடா. டேய் லவ்னா என்னடா? எனக்கு தெரியல. எனக்குள்ள அப்படி எதுவும் இல்லை மச்சான். நீ தான் நல்லா முகம் தெரியும்னு சொல்ற. ஒரு பொண்ணோட மூஞ்ச பார்த்தா கண்ணு தனியா, காது தனியா, மூக்கு தனியா, வாய் தனியான்னு பாட்டா பேசுற. எனக்கு புரியலடா. இந்த பைக்கை பத்தி கேளு. என்னால சுடுற அப்படி பார்க்க முடியல மச்சான். சரி உன் முடிவு போய் நீ அவகிட்ட சொல்லு. என்னது? ஏய் நீதான்டா அவன் அண்ணன், போய் பேசு போ. என்னால முடியாதுடா. லவ் சொல்ல தைரியம் இல்லாம ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு கிடைக்காத காதலுக்கு பக்கத்துல இருந்துக்கின்னு தினம் தினம் நான் சாவற மாதிரி என் தங்கச்சியை சாவணுமா? அது எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு இருந்து பார்த்தாதான்டா தெரியும். அவ கண்ணு பார்த்து கூட என்னால பேச முடியலடா. டேய் போடா. சரிடா அழாத. இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன நீ ஒன்றும் பண்ண வேணாம். என்னால முடியல மச்சி. இப்ப எதுக்கு ஆட்டோ சேர மாதிரி முதுகால அழுவுற? டேய் இப்ப என்னடா பண்ணுங்கற? நாளைக்கு ஏதோ எக்ஸாம் எழுத போகணுமா? என்ன கூட்டு போக சொன்னா நீயே கூட்டுன்னு போ. என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நீ அவகிட்ட சொல்லு. மேடம், நான் சுடர்வழி. வாங்க. இவங்க தான் கவிப்ரியா. இவங்க சுடர்விழி. உனக்காக எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்லாம் வேணாம், வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி படிச்சு காட்டுவா? நீங்க கொஸ்டின் சொல்லுங்கக்கா, நான் ஆன்சர் சொல்றேன். என்னாச்சு? எதுக்கு நிறுத்திருக்கீங்க? சொல்லுங்க. போங்கட்ட. ஒன் பாத்ரூம். போங்க. பாத்ரூம் போணுமா? போங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசு. அதான் பயத்துல பாத்ரூம் போயிடக்கூடாதுன்னு முன்னாடியே போயிட்டேன். இந்த சுடிதார் போன பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது தானே?
ம் ஆமாம். இது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை 20 தடவை போட்டிருப்பேன். அப்போல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ என்ன புதுசா? அப்போல்லாம் என் கண்ணு உன் கழுத்து கீழே போனதே கிடையாது. ஏய் சீச்சி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முன்னெல்லாம் சரியாக அவன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன். இப்போ தான் கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியாக பார்க்குறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதான் எனக்கு அது வந்துருச்சு. மறுபடியுமா? போங்க. ஐயே அது இல்லை, லவ் லவ் யூ. போதும். சும்மா இந்த கண்ணை பார்த்த, காதை பார்த்த, காதல் வந்துச்சுன்னு இதெல்லாம் சுத்த போய் வண்டி எனக்கு போகலாம். ஏய் சுடர, நான் நிஜமா தாண்டி சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல உங்களுக்கு. ஒரு பொண்ணு உண்மையிலே பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இப்படி வளர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வார்த்தை, பொண்டாட்டி. சொல்றேன். ஆசை கொஞ்சம் உண்டாகி என்ன நினைக்குதா? நல்ல வார்த்தை தானே. ஆசை கொஞ்சம் உண்டாகி ரத்தம் ஒழிக்குதா? நரம்பு தொட்ட வரம்பு தாண்டி ரத்தம் குடிக்குதா? உறங்கி கிடந்த மனசை அடிக்குதா? சரி கட்டி உன்னை வைக்கிறேன் சொக்கி நிற்கிற கத்தி கத்தி நிற்கிற சுத்தி உள்ள சிக்கிற சுத்தி. சொல்லு மது. என்னாச்சு? வந்துட்டாங்களா? 2 பேரும் போன் எடுக்கலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏச்சி அப்படிலாம் எதுவும் இருக்காது, வந்துருவாங்க. நீ ஏன் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காத. மது, வினோத் தான் கூப்பிட்றேன். ஆயிரம் நான் திருப்பி பண்றேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்னே தெரியணும். நான் மியூட் போட்டு சைலண்டா இருக்கேன். கான்ஃபரன்ஸ் போடுறியா ப்ளீஸ்? சரி லைன்ல இரு. அறிவு கட்ட முண்டோம், ஃபோன் பண்ணணும் தெரியாதா? சாரி மச்சான், பேசிட்டு இருந்தம்மா, நேரம் போனதே தெரில. அதான் மச்சான் கால் பண்ண மறந்துட்டேன். சரி எங்க இருக்கீங்க? சுடர் என்ன சொன்னா? பேசிட்டேன். சுடரு அவ லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தாலாம். சரி அதான் மச்சான் இப்போ நாங்கள் ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துருக்குறோம். டே வினோத்தே. ஆமாம் மச்சான், நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்டா. சூப்பர் மச்சி. கேட்டுச்சா? என்ன மச்சான் கேட்டுச்சா? ஒன்றும் இல்லை சொல்லு. அப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சா மச்சான். பைக் ஃபாஸ்டா ஓட்டக்கூடாதான், லேடிஸ் பைக் வந்தா சர்வீஸ் பண்ணக்கூடாதான், வெள்ளரிக்காக்கு இங்கிலீஷ்ல லேடிஸ் பிங்கிறாமல அதை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் மச்சான். அட்ரா அட்ரா. என் பேர் ரொம்ப பெருசா இருக்கான், அதனால எனக்கு செல்ல பேர் வச்சிருக்கா. டே மச்சான், உன் பேரே இத்துணுண்டு தான்டா, வினோத்னு. கேட்டா கொக்கோகோலா அப்படிங்கிற பேரை சுருக்கி கோக் அப்படின்னு கூப்பிடல. அதே மாதிரி வினோத் அப்படிங்கிற பேரை சுருக்கி வினோ குட்டி அப்படின்னு வச்சிருக்கா மச்சான். ஐயோ மச்சான், இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி செம்மையா இருக்குடா. சின்ன வயசுல இருந்து மச்சான் மச்சான் கூப்பிட்டு இருந்தேன். இப்ப நிஜமாலேயே மச்சான் ஆயிட்ட. சரி சுடர்கிட்ட கூட. அவ எங்க? அவ கோயில 48 தடவை சுத்திட்டு தான் வருவேன்னு கோயிலே சுத்திட்டு இருக்கா. சரி மச்சான், பார்த்து வாங்க. சரி மச்சான். ஹலோ மது, வினோத் வச்சுட்டா, நம்ம பேசலாம். ஆனா வினோத் சுடுறதுக்கு ஓகே சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். ஓய், என்ன யோசிக்கிற? இல்ல நாள் சுடரு வினோத்னு ஒரு நாள் போயிடுச்சா? ஒன்று வினோதோட பீச்சு மேட்ச்சு சினிமான்னு போயிடுவேன். இல்லைன்னா வீட்டில் சுடரோட சமைக்கிறது சண்டை போகிறதுல போயிடும். சுடரு எப்போ லேட் ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணும் தெரியுமா? ஏன் வினோதும் அப்படிதான். ஆனால் இன்னைக்கு 2 பேருக்குமே எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணல பத்தியா? என்னால் தங்கச்சியும் பிரிய முடியல, ஃப்ரெண்டையும் பிரிய முடியல. இதோ இது மாதிரி தனியான மாதிரி இருக்கு. முதல்ல அப்பா போயிட்டாரு, அப்புறம் அம்மா போயிடுச்சு, இப்போ இதுங்க 2 கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். முதல்ல அப்பா அம்மா, இப்போ இதுங்க 2 யாருமே இல்லை மது. நான் சொல்றது இல்லை மது, உனக்கு புரியாது. டேய்,
என்னடா நீ வை யாரும் இல்லைன்னு புலம்பிட்டே இருக்க ஏன்னா என்ன சொன்ன? ஏ மது, நீ ஏதோ சொல்ல வந்த, என்னன்னு சொல்ல? மது, பதில் சொல்லு. நீ என்ன சொன்ன எனக்கு புரியல. இதே முரளி டேய் பேசுறா. டேய் விளக்கண்ண உனக்கு புரியலையாடா தொடப்ப கட்ட. மச்சான், நீயும் லைன்ல இருக்கறியா? எல்லாத்தையும் கேட்னடா. ஏய் முரளி, இதே முரளி. அது ஹலோ மது. முரளி, நான் பிரியங்கா பேசுறேன். ஓ, நீங்களா? மது கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். இப்பதான் நான் வீட்ல இருந்து வரேன். அங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் முரளி. அவ போனை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னாலயும் அங்க இருந்து பேச முடியல. என்ன சொன்னா? நான் நேத்தா சென்னையே வந்தேன். அவ என்ன பார்க்க என் புது வீட்டுக்கு வரேன்னு இருக்கா. உன்னே வர சொல்லிருக்கா. வந்துரு சரியா? சொதப்பிடாத. கண்டிப்பா வந்துடுற. வீடு எங்க? எத்தனை மணிக்கு வரணும்? பத்திரிக்கை போட்டாங்களா? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. மது, ஓ அமெரிக்கா மாப்பிளையா? ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் தந்ததா பேசுறி. விளையாடாத மது, கேட்டுனே இருக்கேன்ல. நீ சொன்ன மாதிரி நிஜமாவே நான் கெட்ட பொண்ணு ஆயிட்டல. அந்த மாதிரிலாம் இல்ல மது. மது, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அழுவாத. என்ன பார்த்து பேசு. என்னாச்சு சொல்ல? அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தான் சொல்ல. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன அன்னைக்கு. அது 2வது தடவை. முதல் வாட்டி எப்போ தெரியுமா? என் மது கெட்ட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுல அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரே ஆட்டம் தெரியுமா? நீ கெட்ட பொண்ணு இல்லை மது. வீட்டில் ஒரே சண்டை. எங்க அப்பா என்கிட்ட கேட்காமலே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இந்த கஜ ஐடியா குத்துது யாரு? அதை நானே தான் யோசிச்சேன். எங்க வீட்டுல ஒரு பப்பி இருக்குல்ல, அது திருநாய் கூட ஓடி போச்சு. நீ கூட அன்னைக்கு பாத்தியே. அது இப்ப குட்டி போட்டிருக்கு. எல்லாமே அவங்க அப்பா ஜாட. எங்க அப்பா ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்கல. வீட்டை விட்டு விரட்டி விட்டுணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது எல்லாத்துக்கும் பேர் வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. அதை பார்த்துதான். அப்ப என்ன திருநாயின்ற? அப்படி பார்த்தா நான் கூட தான் பொமரேனி நாய். சரி, கல்யாணத்துக்கு 1 மாசம் தான் இருக்க. எப்படி? அதெல்லாம் முடியும். கேட்டுட்டேன். இன்னைக்கு என்ன 13th அக்கார்டிங் டு பிரியங்காஸ் ஐடியா. நீ என்ன இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னால முடியும்னா சொல்லு, இல்லனா போ. ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेची गली च निकरा की उठा सालमा अरिकल गरिकल कोत उठा गलगले पलचिन पल बलक मिटा मन लोकले என்னாச்சு? தெரியல. ஏன் இப்படி? புரியல. பாரு, நீ எல்லாம் தயவு செஞ்சு மணிரத்ன படத்துல வர மாதிரி பேசிடாத. அப்படி ஒன்னும் இங்க ரொமான்டிக்கா நடந்துடல. இல்ல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒன்றும் புரியல. டே டைமா கஜா அது கான்சென்ட்ரேஷன் முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதான். So sweet. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு இல்லைனா ஓகே. அப்ப நான் வீட்டுக்கு போலாமா? போலாம். பிரியங்கா, புள்ளைய ரொம்ப அழகா வளர்த்துருக்கமா நீ. நல்ல வருவ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். Yeah!
என்னண்ணா அப்படி பார்க்குற? இன்னைக்கு அம்மாவோட இறந்த நாள், 2வது வருஷம் இல்லை. நானே மறந்துட்டேன். சுந்தரேக்கா தான் சொல்லிச்சு. இப்படி மறந்துட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா போச்சுண்ணா. நான் வரும்போது பனங்கிழங்கச்சா வாங்கினறியா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நாம் அதை மட்டும் வச்சு சோறு குழம்போடு படையில் வச்சிருவோம். ஆ இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்க போற? டேய், உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன? இல்லை மது, இதெல்லாம் தப்பாக தெரியுது. ஓ, இது நேற்று தெரியலையா? நேற்று மூளை விவகாரமாக தானே வேலை செஞ்சுது. அதுவும் எங்க வேலை செஞ்சுச்சு. கொரட்டை விட்டு தானே தூங்கிட்டு இருந்த. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மது. இப்போ நான் அந்த மூட்லேயே இல்லை. நான் வேணா உன் வீட்டில் பேசி பார்க்குறேன். இல்லை நான் அந்த அமெரிக்கா மாப்பிள்ள படிச்சு வந்தானே, அவனுக்கு சொல்லி புரிய வைப்போம். நான் அவங்க பெத்த பொண்ணு. நான் பேசுறதே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னெல்லாம் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும். நான் புரிய வைக்க பார்க்குறேன். இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பார்ப்போம். நிறுத்த பார்ப்போமா? முரளி, என்ன பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ. இது பாரு, வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. திடீர்னு எங்கள் அம்மா சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல அவள் கல்யாணத்தை நான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி யோசிக்கணும். ஏன்? எனக்கு கூட தான் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்கள் வேறம்மா. கல்யாண வயசில் வீட்டில் ஒரு பொண்ணு வச்சுக்கின்னு பையன் முதல்ல கல்யாணம் பண்ணா அவன் ஆம்பளை இல்லைன்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. ஆமா, இல்லைனா மட்டும். ஏய், நீ ஏன்டி திரும்ப திரும்ப அங்கேயே வர? எனக்கு வீடு கூட பிரச்சனையா தெரியல, நீ தான் பெரிய பிரச்சனையா இருக்க. ஏன்டி இப்படி அலையிற? இல்ல இல்ல அப்படி என்ன சொன்ன? அலையறேன்னு சொன்னல? அலையறேன்னு தானே சொன்ன? இல்ல இல்ல மது சொன்ன. மது அலையறேன். ஏய் ஆமாடா, நான் தான் அலையறேன். இல்ல போதும் சாமி. மது, ஓ மனசுல நீ எனக்கு இவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன்னு காமிச்சிட்ட. போதும். சாரி, ஏதோ ஃப்ளோல ஒரு பொண்ணு தானா வழிய வந்து தன்னை தந்தா கேவலமானவன். உன்னை எவ்வளோ நம்பி இருந்தா நான் இதை பண்ணியிருப்பேன். உன்னை பரிசுதான் நினைச்சதால தானே உன் பூச்சி காத்தை கழுத்துல பட விட்டேன். இதே பஸ்ல எவனாச்சும் தப்பா ஒரு பார்வை பார்த்துருந்தா செருப்பு பிச்சு போற அளவுக்கு அடிச்சிருப்பேன். அதான் சாரி சொல்றேன். எங்க அப்பா உன்னை பத்தி சொன்னது கரெக்ட் தான். கடைசியில ஒரு தெருநாய் பத்திய காமிச்சிட்டல. இன்னொரு வார்த்தை பேசினேன் கொன்றுவேன். தெருநாயா நானே? அடிச்சிட்டல. உனக்கு ஒரு தங்கச்சி முக்கியம்னா எனக்கு எங்க அப்பா முக்கியம். இப்ப சொல்றேன், எனக்கு நீ வேண்டாம். எங்க அப்பா சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் படிக்க போறேன். உன்னால உருப்படியா தெளிவா ஒரு முடிவை கூட எடுக்க முடியாது. தங்கச்சி தங்கச்சின்னு வாய்க்கு பேசுறல, உன் தங்கச்சி கல்யாணத்தை நீயே கெடுத்துருவ பாரு. என்னடி சாபம் விடுறியா? எங்க அம்மா செத்த நாள் கூட மறந்துட்டு உன் முன்னாடி மானம் கட்டி நிக்கிறேன் பாரு. ஆனாலும் உனக்கு உன் பிரச்சனை தான் பெருசு. எல்லாம் உடனே நந்துடணும். இன்னைக்கு சொல்ற, நீ எவனா வேணா கட்டியோ. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி முகூர்த்தத்துல என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி நான் காட்டுறேன். இனிமேல் உன் மூஞ்சில நான் முழிச்சேன் செருப்பால் என்னடி. கெட்ட பொன்றி நீ. அதான் வாப்பிள்ள சொல்லிட்டல்ல. சரி ஓகே. எல்லா கல்யாணத்துக்கும் இதே சொல்லி தான் போட்டுருவியா? வாங்க வாங்க. தேங்க்யூ. கட்டலாமா? ஐடா வாழ்த்துக்கள் மச்சான். கை கொடு. ஏடா வெளியாள் மாதிரி கை கொடுறா. உட்கார. போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோவா? சுடுற நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. கல்யாண ஜோடி செம்மையா இருக்காங்கல்ல? நமக்கு எப்போ இந்த மாதிரி கலையா? சீக்கிரமே அப்பாவை கூட்டு உங்க வீட்டுக்கு வரணும். இருங்க, அண்ணா கிட்ட சொல்லணும். அண்ணா உருளே ஓகே தான். என்னடா? உருளை எங்கடா?
அண்ணாவை காணோம். இங்கதான் பின்னாடி சமயக்காரன்ட்ட காசு கொடுக்கணும்னு சொன்னா. சரி நான் போய் பாக்குறேன். நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க. பாத்து. சரியா? போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடி. எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான், பார்க்கலாம். இவ்ளோ நாள் சும்மா இருந்துட்டு குழப்பமா இருக்கு நீ இன்னைக்கு வந்து சொல்ற? உனக்கு முன்னாடியே தெரியாதா? எடுத்தா லைனே போல. லைன் போலியா? இங்கதான் இருப்பான், சாப்பிடு. ஹலோ. டேய் இல்லடா. சரி பாக்குறேன் வை. ഋഷികേശാദ്രമ പത്മനാഭാദ്രമ താമോദരാദ്രമാഹ ഒന്ന് അഴിച്ചുണ്ട് വാങ്ങോ. போ இப்பவாச்சும் போய் சொல்லு. போ. சரி, என்னாச்சு? மச்சி இதுக்கு மேல கோயில்ல இருக்க வேணாம். சொல்றேன் நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. அவனை நான் கூட்டு வரேன். முடியாது. என் அண்ணன் எங்க? சுடுறேன். என் அண்ணன் இல்லாம நான் இங்க நகர மாட்டேன். சொல்றான்ல, அவன் இங்கதான் எங்கனா இருப்பான், வா போலாம். சுடுறேன். முடியாது. வான்னு சொல்றேன்ல. முடியாது. இரு, இரு. முரளி, எங்கடா இருக்க? டேய் பேசுடா. ஹலோ முரளி. மச்சான், என்னால முடியலடா, நான் செத்துறேன்டா. என்ன? ஹலோ ஹலோ அண்ணா. சுடரே தங்கச்சி, எப்படி இருக்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிட்ட. 4 வருஷம் லவ் பண்ணேன்டி, நாசமா போச்சு. நான் ஏன்னா இப்படிலாம் பேசுற? நீ குடிச்சிருக்கியா? நீ இவ்வளவு நாள் உங்களுக்காக தான் வாழ்ந்தேன். இப்பதான் நீ 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்களே. இனிமேல் லாரிடு நான் சாவரேன்டி. நான் போறேன். நான் அப்படி சொல்லாதண்ணா ப்ளீஸ். நான் எனக்கு பயமா இருக்குண்ணா. உனக்கு நாங்க இருக்கோம்ண்ணா. மது பண்ண போயிட்டு போறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க ஒரு அப்பாவும் பையனும் வந்தாங்கல்ல. அந்த பையனை இப்ப கூட கோயில்ல பார்த்தேன், வேற ஒரு பொண்ணோட. பசங்க பிள்ளை இருக்காங்க பாத்தியா? நீ மட்டும் ஏன்னா இப்படி இருக்க? என்னால முடியாது. நானும் மது எப்படிலாம். டேய் சாய் விடு. விடுடா. மச்சான் எங்கடா போற? நீ தங்கச்சிடி, உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ இல்லாம நாங்க எப்படின்னா சந்தோஷமா இருப்போம். நீ எங்க கூட இருக்கணும்னா எனக்கு எல்லாமே நீ தானேண்ணா. செத்து போறேன்னு மட்டும் சொல்லாதண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சொன்னா புரியாத உனக்கு? விடு, என்ன விட்டுரு. நான் சாவரேன்டி, நான் செத்துறேன்டி. செத்து போ, செத்து போ. ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அது தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாம தொட நடிங்க இத்தனை நாள். நீயும் செத்து எங்களையும் சாகச்சி. இப்ப சரி ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு பொண்ணுமா சுத்தத்துக்கு செத்து போயிடு. சாவணும்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா கால் பண்ண? நாங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுல்ல? இன்னைக்கு காலையில இருந்து உன்னை தேடி இங்க எல்லாருமே நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போச்சுன்னா ஏன்னா இப்படி உன் காதல் தோத்து போச்சுன்ற வருத்தத்துல எங்க சந்தோஷத்தை பார்த்து வயித்தறிச்சல் பண்ற நீ. நான் சொல்றேன். இப்ப நானே சொல்றேன், செத்து போயிடு, செத்து போயிடு, செத்து போ, செத்து போ, செத்து போ. என்ன சுடர் நீ? குடு. சுடர் முரளி எடுத்து பேசு. பேசுறா. ஹலோ. டேய் முரளி. டேய் கேக்குதா? ஏய், டேய் நான் கிஷோர். உண்ணாமலை அம்மன் கோயில் தெரு கட்டினருக்கு ஒரு பில்டிங் மொட்டை மாடல இருக்கு. வந்து தூயின் போ. மச்சான் நீ அங்கேயே இருடா, நாங்க வந்துட்டோம். வினோத் பொண்டாட்டிட்ட போன் கொடுறா. உங்ககிட்ட பேசணுமா? பயப்படாத, அவன் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டான். உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். ஹலோ. ஹலோ, நான் வினோத் ஃப்ரெண்ட் முரளி பேசுறேன். என்னடி சொன்ன?
பைத்தியகாரத்தனமா ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு காதல சொல்ல தெரியாத தொடநடிங்க நான் சொன்னேன். நான் மட்டும் இல்லடி, என்ன மாதிரி ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு காதல சொல்ல தெரியாத ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. அவனுக்கு சில கடமை இருக்கு. அதெல்லாம் எங்க நாசமா போயிடுமோன்னு அவன் யோசிச்சு 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 அவன் நாசமா போறான்டி. சுடரே, ஆமா, காலேஜில் இருக்கும்போது லவ் பண்ணேன், பின்னாடியே சுத்தினேன். லவ் சொல்லதான் அப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு எதுவும் தெரிலடி. அம்மா செத்து போனதுக்கப்புறம் சோத்துக்கே சீங்கி அடிச்சேன், ஞாபகம் இருக்கா? எத்தனை நாள் வெறும் வயிற்றுல தூங்கியிருப்போம். வயிற்றையே திருப்திப்படுத்த முடியல. அப்புறம் எங்கேருந்து வயிற்றுக்கு மேலேயும் கீழேயும் யோசிக்கிறது? உனக்கு என்ன இப்போ நான் உயிரோடு இருக்கணும், அவ்வளோதானே? இருக்கேன், வா வா, வந்து தூக்கின்னு போங்க. ஓஹோ, வாடி வா. கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? சந்தோஷமா? கஷ்டப்பட்டு முரளி மனசை மாத்தி அவனோட ஆளா உருப்படிக்கலாம் எனக்கு வந்து மறுபடியும் வாழ்க்கை பத்தி விளையாட்டல. வா வா. என்னடி போஸ் கொடுத்துனுங்கிற? இப்ப திரும்ப சாப்பிட்றீங்க, உட்காந்துருக்கிறான். பார், நீ எக்கட கெட்டு போ, நாசமா போ. எனக்கு கவலை இல்லை, எனக்கு முறை காப்பாத்துன்னு போ. உன் ஃபோன் எடு, நான் சொல்ல மாதிரி பேசு. இந்த மாதிரி நீ பிரெக்னென்ட் ஆகிற, அதனால இந்த உண்மை தெரிஞ்ச எல்லாருக்கும் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லு. அப்பதான் என் மச்சான் மனசு மாறுவான். ஃபோன் எடு. மாமி பேனா கொடுங்க யாராச்சும் கொடுண்ணா. இதை நான் முயல்துடா, அப்போ எழுதியா நீ கொடுண்ணா, பேனா கொடு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அப்படிதான், அப்படி சொல்லு. அதனால என் கல்யாணம் நின்று போச்சு. சூப்பர். இன்னும் 2-3 பேர் சேர்த்து போட்டுக்க. உங்க அப்பா நெஞ்சு வேலையால அப்படியே துடிச்சுக்கிறான்னு சொல்லு, நம்ம மச்சான் சந்தோஷப்படுவா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. எங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காருடா. இப்ப என்ன மாதிரி பண்றது? முரளி, டேய் டேய் முரளி, முரளி, டேய் மச்சான், டேய் டேய் படுத்துங்க பார். ஏய், ஏஞ்சடா, ஏய், ஏஞ்சடா, என்ன பண்ற? ஏஞ்சடா. குடி மண்ண சத்தியம் பண்ணல. ஏஞ்சடா, 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 ஏஞ்சடா. போங்கடா. எதுக்கா? முதல்ல முரளிக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. டேய் டேய் முரளி, டேய் கியாச்சி ஏஞ்சடா. ஹலோ, சொல்டா. மது கல்யாணம் நின்னு போச்சுடா. என்னது? நான் இப்படி பண்றேன். மது கல்யாணம் நின்றுச்சா? நின்னு போச்சுடாங்கற. ஏய், பாத்து. ஆமா மச்சான். முரளி பிரெக்னெண்டா இருக்கான்னு கல்யாணம் நின்னு போச்சா? அப்ப மாசமா இல்லைன்னா இன்னொருத்தனை கட்டிப்பாளா? முட்டா பையல, என்னாலலாம் அவளை கல்யாணம் பண்ண முடியாது. போன மாசம் பிரியங்கா மாமா வேலை பார்த்தா, இந்த மாசம் நீ பாக்குறியா? ஏய், அங்க சுத்தாம சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. தங்கச்சி உனக்காக வெயிட்டிங்கடா. ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு தெரியுமா? மது. ஏய், ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு தெரியுமா? தெரியும் தெரியும் மச்சான். உனக்கு தெரியுமா? மது, எங்க போயிருப்பா இவ? ஏய், மதுவை காணோம். எங்க தேடியும் கிடைக்கல. என்ன பண்ற? ஏய், மதுதான். ஹலோ, எங்கடி இருக்க? ஏதா சொல்லுடி. ஹலோ, என்னடி காக்காலாம் கத்துது? என்னால முடியலடி, நான் செத்துடுறேன்.